அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான வழக்கை மாற்றக் கோரிய அமலாக்கத்துறை மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான வழக்கை மாற்றக் கோரிய அமலாக்கத்துறையின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கை தூத்துக்குடியிலிருந்து மதுரைக்கு மாற்றக் கோரிய அமலாக்கத்துறையின் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. வருமானத்திற்கு அதிகமாக 2.07 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். வழக்கை மதுரை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற அமலாக்கத்துறை கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அமலாக்கத்துறையின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியிலிருந்து மதுரைக்கு மாற்றக் கோரிய அமலாக்கத்துறையின் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா கிருஷ்ணன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார்கள். இந்நிலையில் வழக்கை மதுரை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று அமலாக்கத்துறை சார்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சொத்து குவிப்பு வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தூத்துக்குடி உயர்நீதிமன்றத்தில் உள்ள சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு விதித்த தடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது.